ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். உங்களுக்கு நான் நகைச்சுவையாகவே ஒரு விஷயத்தையே சொல்லிடுறேன். பத்திரிகையாளர் கைபேசி மட்டும் ஒட்டு கேட்கப்படவில்லை. இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து துறையை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை சேர்ந்தவர்களுடைய செல்பேசிகளும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் செல்பேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் பாஜகவை விமர்சனம் செய்து எழுதுகிற பத்திரிகையாளர்கள், அவர்களை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். இப்போ போரை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போரை நிறுத்த வேண்டும் என்று ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது நடுநிலை வைத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ போரை நிறுத்துன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, இந்த ஒட்டு கேட்குற அந்த பிகாசஸ் ஸ்பைவேரை வாங்கினார்கள் என்ற உண்மையை அவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற பயம்தான். உலகிலேயே தீவிரவாதி இஸ்ரேல் தான். ஆனால் உலகிலேயே தீவிரவாதத்தை தடுப்பதற்கு கொடுக்கணும்னா ராகுல் காந்தி என்ன தீவிரவாதியா? குறிப்பாக நோக்கம் இருக்கு எல்லா தரப்பு. நீங்க என்ன நோக்கம்னா, என்னுடைய முன்னோட்டத்துல பத்திரிகையாளர் சொன்ன முக்கியமாக சமீபத்தில் நிரூபிக்கப்பட்ட ரெண்டு பத்திரிகையாளர், மற்றபடி எல்லாருமே இதில் இருக்காங்க. இந்த மாதிரி வேறுபாடு இல்லாம எல்லாருமே உளவு பார்க்க வேண்டிய அவசியம். இப்போ இதுக்கெல்லாம் நோக்கம் என்னன்னா, ஒரே நோக்கம், எதிர்க்கட்சிகளை நேரடியாக ஜனநாயக முறையில் தோற்கடிக்க முடியாமல் மறைமுகமாக திரைமறைவில் பல வேலைகளை செய்து பல தகவல்களை திருட்டுத்தனமாக எடுத்து அவர்களை தோற்கடிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் தான். நீங்கள் திருத்தணும்ல. நீங்கள் காங்கிரஸே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் காங்கிரஸ் செஞ்சது தப்பு. நான் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஃபோன் மட்டும் ஒட்டு கேட்கப்படவில்லை. இடதுசாரி தலைவர்களுக்கு வருகிற கடிதங்கள், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வருகிற கடிதங்கள் கூட களவாடப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அவர்கள் செய்ததும் தவறு, இவர்கள் செய்து கொண்டிருப்பதும் தவறு. ஆனால் அவர்களை விட மோசமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். இப்படி யாரும் ஒரு பர்சனல் மேட்டரில் தலையிட்டது கிடையாது. ஆனால் இவங்க பர்சனல் மேட்டரில் தலையிடுறாங்க. ராகுல் காந்தியோட 3 ஃபோன் இருக்குது, ஐஃபோன் 3மே ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. வணக்கம். ஆகாயம் தமிழ் நேயர்களே, இந்தியாவில் பத்திரிகையாளர்களின் செல்பேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டனவா? இதன் பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டி நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டி. இந்தியாவில் பத்திரிகையாளர்களுடைய செல்பேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டன அப்படின்னு ஒரு 2 வருஷமா அதுக்கான தகவல் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு நிரூபணம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பத்திரிகையாளருடைய செல்பேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டது, முக்கியமாக அவருடைய ஐபோன்கள் ஒட்டு கேட்கப்பட்டதா? இது என்ன ப்ராசஸ் நடக்குது? ஏன் ஒட்டு கேட்கிறாங்க? உண்மையில் நடக்குதா இல்லை சந்தேகமா? என்ன காரணம்? ஆட்சியாளர்கள் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த நடைமுறையை வேண்டுமென்றாலும் கடைபிடிப்பார்கள். உங்களுக்கு நான் நகைச்சுவையாகவே ஒரு விஷயத்தையே சொல்லிடுறேன். இந்த கைபேசி வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற பிரைவசி, நம்முடைய தனித்துவம், அது எல்லாமே போயிடுச்சு. அது காடுகளில் விலங்குகளை கணக்கெடுப்பதற்காக முன்னையெல்லாம் சீல் குத்துனாங்க. இப்போ அவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல. சிப்பு அடிச்சு விட்றாங்க விலங்குகளுக்கு. மான்னா மான் காதில் ஒரு சிப்பு அடிச்சு விட்றாங்க. ஏன்னா அது எங்கே போகுது, என்ன பண்ணுதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மனிதர்களுக்கு இப்போ ஒரு சிப்பு அடித்து விட்டாங்க. இந்த கைபேசியை வைத்திருப்பது நம்முடைய பிரைவசி என்று சொல்கிற தனித்துவம், நம்முடைய தனி ரகசியங்கள் காக்கப்படாதுங்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரொம்ப எளிமையாக ஏதோ பத்திரிகையாளர் கைபேசி மட்டும் ஒட்டு கேட்கப்படவில்லை. அது ஆண்ட்ராய்டு வகை ஃபோன் வைத்திருப்பவர்கள், அந்த ஆப்பிள் வகை ஃபோன் வைத்திருக்கிற 2 பேத்துக்கு வரும். ஒரு காலத்தில் ஆப்பிள் ஃபோன் ஏன் வாங்கினாங்கன்னா அது யார் ஒட்டு கேட்க முடியாதுன்னு வாங்கினாங்க. இப்போ அதுக்குள்ளேயே அந்த ஃபோன் வைத்திருப்பவருக்கு தெரியாமலேயே அவருடைய ஃபோனில் இருந்து நிறைய தகவலை திருட முடியும், எடுக்க முடியும். அதுதான் இப்போ நடந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை, இந்திய நாட்டில் இருக்கிற அனைத்து துறையை சேர்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியை சேர்ந்தவர்களுடைய செல்பேசிகளும் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளின் செல்பேசி ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் பாஜகவை விமர்சனம் செய்து எழுதுகிற பத்திரிகையாளர்கள், அவர்களை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். இந்த ஒயர் என்ற பத்திரிகை, சித்தார்த்த வரதராஜன் ஒரு காலத்தில் இந்து பத்திரிகைலாம் இருந்தவர், பல மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு பத்திரிகையாளர். அவருடைய செல்பேசி ஏற்கனவே எப்படி ஒரு தகவல் வந்தது. இப்போ அந்த பிகாசஸ் போய் பார்த்தீங்கன்னா, அந்த என்எஸ்ஓ இருக்குது பாருங்கள், அந்த அமைப்பு, அதுதான் பிகாசஸ் என்ற அந்த தகவலை திருடுற ஒரு ஒட்டு கேட்குற கருவியை மென்பொருளை கொடுக்குறாங்க. இஸ்ரேலில் என்எஸ்ஓ அந்த இதுதான். அது அரசியல் சரியா இல்லாமல் அரசாங்கங்களுக்கு மட்டுமே விற்கிது. அதான் அதில் தான் நான் கேட்குறேன், அது யார் வாங்க முடியும்னா, ஒரு அரசாங்கத்துலேருந்து இன்னொரு அரசாங்கம் வாங்கலாம், அல்லது செக்யூரிட்டி ஏஜென்சி மட்டும்தான் வாங்கலாம்.
அப்போ நம்ம ஊரில் செக்யூரிட்டி ஏஜென்சி என்ன? இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரிசர்ச் அண்ட் அனலைசிங் ரா, இப்படி இருக்கிறலாம் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ். அப்போ அரசாங்கம்னா எந்த அரசாங்கம்? பிஜேபி அரசாங்கம் தான். இன்றைக்கி கூட ஒரு மென்மையான போக்கு, இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கும் காசா மீது தாக்குதல் நடக்கும்போது நம்மளுடைய பாஜக அரசாங்கம் அல்லது இன்றைக்கி இருக்கிற மத்திய அரசாங்கம் ஒரு வித்தியாசமான போக்கு தான். ஒரு தடவை சரிங்கிறாங்க, ஒரு தடவை தப்புங்கிறாங்க. இப்போ போரை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போரை நிறுத்த வேண்டும் என்று ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது நடுநிலை வைத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ போரை நிறுத்துன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, இந்த ஒட்டு கேட்குற அந்த பிகாசஸ் ஸ்பைவேரை வாங்கினார்கள் என்ற உண்மையை அவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்ற பயம்தான். இந்திய அரசு வாங்கினாங்க வாங்கலை ரெண்டுமே சொல்லலை. அதில் அதை விட உங்களுக்கு வாங்கினாங்க வாங்கலைன்னு சொல்லாதது மட்டும் இல்லை, அவங்க எல்லாத்தையுமே கடந்து போகிறது தான் இந்திய அரசாங்கம். நீ என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் கடந்து தான் போவாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. 29 செல்பேசியில் ஒட்டு கேட்கப்பட்டதா என்று ஆராய்ச்சி பண்ணதில் 5 நிறுவனம் ஆகிவிட்டது. மொத்தம் எடுத்துக்கிட்டது 29, அதில் 5. இப்போ வந்து அக்டோபரில் மறுபடியும் ஐஃபோனில் இருந்து செய்தி அனுப்புகிறாங்க, உங்களுடைய ஃபோனை வந்து யாரோ ஒட்டு ஹேக் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒட்டு கேட்பது போல் இருக்கிறது, தகவலை திருடுவது போல் இருக்கிறதுன்னு. இப்போ அதை நிரூபிச்சிருக்காங்க. ஆம்னெஸ்டி இன்டர்நேஷ்னலும் ஆர்கனைஸ்டு கிரைம் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட் அவங்க அந்த 2 நிறுவனமும் அதே மாதிரி ஓயர் பத்திரிகையும் சேர்ந்து அதை வந்து ஃபொரன்சிக் சயின்ஸ், அதை எப்படி சொல்லுவீங்க, தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அதில் ஒட்டு கேட்கப்பட்டது உண்மைன்னு சொல்லி பலருடைய யாரெல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்டில் இருக்க சில விஷயம், அந்த என்எஸ்ஓ யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்ன அரசாங்கத்துக்கு தான் கொடுப்பாங்க. அரசாங்கத்துடைய செக்யூரிட்டி சர்வீசஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை தடுப்பதற்கு. நல்லா கவனிங்க, உலகிலேயே தீவிரவாதி இஸ்ரேல் தான். ஆனால் உலகிலேயே தீவிரவாதத்தை தடுப்பதற்கு கொடுக்குறனா, ராகுல் காந்தி என்ன தீவிரவாதியா? நம்ம கேட்குற கேள்வி தான். அருண் மிஸ்ரா என்ற நீதிபதி தீவிரவாதியா? சித்தார்த்த வரதராஜன் தீவிரவாதியா? நீங்கள் வந்து ஒரு பக்கம் பிகாசஸ் ஒட்டு கேட்பு கருவி, இன்னொரு பக்கம் என்ன நடந்துன்னு பாருங்கள். பீமா கோரேகான் வழக்கு, அந்த பீமா கோரேகான் வழக்கில் அவங்கள 12 பேரை கைது பண்ணாங்க. கைது பண்ண சொன்ன காரணமே என்னென்னா, இந்திய நாட்டு பிரதமருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு தான். ஆனால் அவங்க யாரும் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. அந்த ப்ரொஃபஸர் சாய்பாபா ஒய்ஃபோட இதுவும் பிகாசஸில் இருக்குது, நான் இருக்கேன். ஆனால் என்ன நடந்ததுக்கு இடையில், அவர்களுடைய மெயிலில் இமெயிலில் அவங்களுடைய கம்ப்யூட்டரில் போய் ஒரு தீவிரவாத சம்மந்தமான ஒரு இது பிரதமருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு தகவல் உள்ளே திணிக்கப்பட்டிருக்கிறது, இவர்களுக்கே தெரியாமல். அது இன்றைக்கி வந்து உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணி, அமெரிக்காவிலையும் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அப்போ பண்ணவங்க யார்? இப்போ வந்து நீங்கள் ஒட்டு யாரெல்லாம் கேட்கப்படுறா, நீதிபதிகள், நம்ம சமூக செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லா தரப்பினரும். இதில் குறிப்பாக நோக்கம் இருக்கும் எல்லா தரப்பு. நீங்க என்ன நோக்கம்னா, என்னுடைய முன்னோட்டத்தில் பத்திரிகையாளர் சொன்ன முக்கியமாக சமீபத்தில் நிரூபிக்கப்பட்ட 2 பத்திரிகையாளர்கள், மற்றபடி எல்லாருமே இதில் இருக்காங்க. இந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே உளவு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் வந்து ஹிட்லர் கடைபிடித்த ஒரு முறை. ஹிட்லர் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த வேலையை தான் பண்ணார். யார் ஃபோன் பேசினாலும் அவருக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ எந்த பக்கம் போய் நின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். அது வந்து அவர் 3 முறைகளை கையாண்டார். ஒன்று ஜோசியம் பார்க்குறது. எந்த ஜோசியக்காரன்ட்ட கையை நீட்டினாலும் அவன் என்ன சொல்லுவான், ஹிட்லர் நல்லவன் தான் சொல்லுவான். ஜோசியத்துக்கும் ஹிட்லருக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் அப்படி தான் இருந்தது. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, பொது இடத்துல முணுமுணுக்கிறது. டீ கடையில் தான் நல்ல அரசியல் பேசுவாங்க. அந்த இடத்துல போய் ஹிட்லர் மோசமானவன் ஒருத்தர் சொல்லிட்டானா அவன் இருக்க முடியுமா? அந்த இடத்துல போய் முணுமுணுக்கிறது, அது முணுமுணுத்தல். 3 முறையில் 2வது முறை. 3வது முறை என்னென்னா, பொய்யை சொல்லு, திரும்ப சொல்லு. அதுக்குன்னு ஒரு மந்திரியை வச்சுருந்தார் கோயபல்ஸ். அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் இவங்க என்னென்னா, தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொள்வதற்காக தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, கர்நாடகாவில் குமாரசாமி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதை கவிழ்த்துட்டாங்க. அதில் இப்போ பரமேஸ்வரான்னு சொல்லி ஒரு துணை முதல்வர் இருந்தார், அவர் ஃபோனை ஓட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன நோக்கம்னு பாருங்கள். அப்போ வந்து தெளிவாக வந்து எந்த தகவலாக இருந்தாலும் இவர்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது நாட்டில். அப்போ எனக்கு என் மனைவிக்கு இருக்கிற உரையாடல் கூட கேட்க முடியும்னு இருக்கிறதில்ல. ஈவ்ஸ் ட்ராப்ஸ் கூட நம்ம பேசுகிறதெல்லாம் கூட யாராவது கேட்க முடியும்னு சொல்லி அதில் இருக்குது. அப்போ இது மாதிரி பல தகவலை சேகரிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லதில்லை.
அவசர காலத்தில் வந்து பத்திரிகைகளுக்கு வந்து தலையங்கமே எழுதாமல் இருந்தாங்க. ஏன்னா அப்போ கருப்பு சட்டம் முன்தணிக்கை செய்யப்பட்டது. செய்திகளை எல்லாம் முன்னாடியே பத்திரிகை துறையிலிருந்து வந்து ஒருத்தர் உட்காந்து தணிக்கை செய்வாங்க. முன் தணிக்கை செய்கிற பழக்கம் இருந்தது அவசர காலத்தில். அது டிக்ளராக இருந்தது, எல்லாருக்கும் தெரியும் இவருங்க என்ன எழுதுகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ அப்படி ஒரு அவசர காலமே இல்லை. ஆனால் அவசர காலத்தை விட மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறது என்பது தான் உண்மை. நான் இப்போ அண்மையில் ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். குஜராத்தில் பசுமாட்டுகளை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு லாரியில். ஏற்றுறவனையும் விட்டுட்டான், வாங்கினவனையும் விட்டுட்டான், அந்த லாரியை ஓட்டினவனையும் விட்டுட்டான். ஆனால் இன்னொரு பையன், சின்ன பையன் பக்கத்தில் இருந்து இன்னும் உதவி பண்ணிட்டு இருந்தான் பாரு, அவனை பிடிச்சிட்டான். கான் அவன் பேர். அவன் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்தை அவனை பிடிச்சிட்டாங்க. ஏழை, 21 வயசு. நம்ம பத்திரிக்கையாளர் ஒருத்தரே ஆர்டிஐ போட்டு வாங்கிட்டார். அவன் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை 15 வருடங்களுக்கு மேல் ஆயுள் தண்டனை அங்கே சட்டம் வந்துருச்சு. ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 5 லட்ச ரூபா அபராதம். இவன் ஏழைப்பட்ட பையன், சோத்துக்கு இல்லாமல் தான் அவன் மாட்டை தள்ளிக்கிட்டு போனான். இவரத்தன் வேலை கொடுத்தா அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையனுக்கு வந்து ஆயுள் தண்டனை 15 வருடமும் 5 லட்சம் அபராதம் கட்டவில்லை, இன்னொரு 5 வருடம் தான். இவனுக்கு வந்து சொந்த வழக்கறிஞர் வைத்து வாதாடவே வசதி இல்லை. நல்லா கவனித்து பாருங்கள், சாதாரண மனிதன். ஆனால் அவனுக்காக ஒரு பத்திரிக்கையாளர் ஆர்டிஐ போட்டு அது செஞ்சது தவறுன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து இப்போ இந்த பத்திரிக்கையாளர் என்ன ஆவார்னா அவர் கண்காணிக்கப்படுவார். ஏன்னா இவன் வந்து ஒரு ஏழை முஸ்லீம்க்கு உதவி பண்ணிட்டான்னு சொல்லி கண்காணிக்கப்படுவார். அதனால் பாஜக எங்கே ஒரு கட்சி அடிப்படையை சித்தாந்தத்திலேயே ஹிட்லரையும் முசோலியும் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. அவருடைய கொடியிலிருந்து வைக்கிற மீசையிலிருந்து ஸ்வஸ்திக் சின்ன வரையில் அடிப்படையிலேயே ஹிட்லரையும் முசோலினியும் ஆதரிக்கிற ஒரு கட்சி. இன்னும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா, வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒன்று நடந்தது. நேரு அவர்களை ஹிட்லர் சந்திக்க முயற்சி செய்தார். தன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் இல்லாமல் இருக்கிற பொழுது அவர் இங்கே பாரிஸ் போயிட்டு இத்தாலி வழியாக திரும்ப வரும்போது, அதே மாதிரி ஜெர்மனி வழியாக வரும்போது சந்திக்க முயற்சிறார். நேரு சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் சுதந்திரத்துக்காக போராடுகிற ஒரு 3ஆம் உலக நாட்டினுடைய தலைவன், உன்னை போன்ற சர்வாதிகாரியை சந்திப்பது தவறுனா. ஆனால் பாஜகவில் இருக்க அத்வானி போய் சிஐஏயோட தலைவரை சந்திச்சுட்டு வந்தார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவில் எந்த தலைவரும் அப்படி போய் சந்திக்கல. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அந்த பாச உணர்வு இருக்குது. எந்த பாச உணர்வுனா, ஒரு குறிப்பிட்ட இனம் உயர்ந்த இனம், ஆரிய ஜெர்மன் இனம்னு சொன்னார் ஹிட்லர். அதே மாதிரி இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆரிய இனம் தான் உயர்ந்தது. 4 வர்ணத்தில் ஒரு குறிப்பிட்ட வர்ணம் உயர்ந்த வர்ணம். அந்த வர்ணத்தை காப்பதற்காக எதை வேண்டுமெல்லாம் செய்யலாம் என்பதுதான் இந்த பசு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்படி பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அண்மையில் பாராளுமன்றத்தில் நடந்த கொடுமையை பார்த்தோம். எங்கேயாவது எதிர்க்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரையும் வெளியே அனுப்பின கதை உண்டா? 146 பாராளுமன்ற உறுப்பினர் வெளியே அனுப்பிட்டான். வெளியே அனுப்பிட்டேன்னா சட்டங்களெல்லாம் நிறைவேற்றிட்டான் குரல் வாக்கெடுப்பு மூலமாக. இதுக்கு முன்னாடி விவசாய சட்டம் நிறைவேறுகிற பொழுது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திருச்சி சிவா போன்றவர்களாம் கத்தி கொண்டிருந்தார்கள், இடதுசாரியால் கத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு எம்பி கேட்டால் கூட வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும், ஆனால் நடத்தலை. இப்போ என்னென்னா, எதிர்க்கட்சி கேள்வி கேட்குறமாக வெளியே அனுப்பிட்டு 3 சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதில் ஒரு முக்கியமான சட்டம் இந்த பிகாசஸோட தொடர்பு உள்ளது, தொலைத்தொடர்பு சட்டம். அந்த தொலைத்தொடர்பு சட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எங்கேயாவது கலவரம் ஏற்பட்டனா அங்கே சமூக ஊடகங்கள்லாம் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு எந்த சோசியல் மீடியாவும் ஒர்க் பண்ணாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ தவறான தகவல்கள் பரவும் அப்படிங்கிறதுக்காக தவறான தகவல் மட்டும் இல்லை, நான் சொல்லிடுறேன், தவறான தகவல் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தகவல் மட்டும் பரவுவதற்காகவும் செய்கிறார்கள். ஒரு குறிப்பிட்டவர்களின் தகவல் மட்டும் பரவுவதற்கும் இது துணை போயிருக்கிறது. அப்படி தான் மணிப்பூரில் நடந்தது. மணிப்பூரில் இந்த சம்பவம் நடந்து 2 பெண்களை நிர்வாணமாக அழைத்து செல்கிற சம்பவம் முன்னாடியே நடந்துருச்சு. மே 3ஆம் தேதி ஆரம்பவே நடந்துருச்சு. 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு தான் அது வெளியில் வருது. அப்போ அதுவும் எப்போ வெளியே வந்தது? இந்த ஊடக தடையெல்லாம் நீக்கிய பிறகு தான் வந்தது. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம். அதுவும் ஊடக தடையை எடுத்தது பிறகு தானே வருது. அதுவரை மக்களுக்கு தெரியலையே. ஆனால் இப்படியெல்லாம் தடை பண்ணி பிரச்சனைகளை முடிக்க முடியாது. அமைதி ஏற்படுத்த தடை பண்ணலாம் தானே. அமைதியே அது மயான அமைதி, அது உண்மையான அமைதி இல்லை. மணிப்பூரில் ஏற்பட்டிருப்பது என்பது உண்மையான அமைதி இல்லை. அங்கே அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அங்கே இருக்கிற குக்கி நாகாஸ் அவங்க நடமாட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது நான் அந்த விஷயத்துக்கு நான் போகல. ஆனால் இங்கே பிகாசஸை ஏன் மத்திய அரசாங்கம் வாங்கினேன்னே நீங்கள் தைரியமாக சொல்லாமல்? இப்போ எல்லாரும் குற்றம் சாட்டப்படுறது மத்திய அரசாங்கம் தான். அவன் தெளிவாக சொல்லிட்டான், நான் அரசாங்கத்துக்கு கொடுப்பேன், செக்யூரிட்டி ஏஜென்சி தான் கொடுப்பேன். அப்போ வாங்கினது யார்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ அந்த ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு ரகசியமான அஜெண்டா தேவையாக இருக்குது? இப்போ இந்த ஒயர் பத்திரிக்கை சித்தார்த் வரதராஜன் அவர் எழுதி என்ன பண்ணிட போகிறார்? என்றாம் கூட இருக்கார்.
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் இருக்கார், மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் இருக்கார், திராவிட கழகத்தோட பொருளாளர் பேர்லாம் அதில் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் 174 பேர் லிஸ்ட்டை ஆய்வு பண்ணதில் அவங்க லிஸ்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி இது மஹுவா மொய்த்ரா அவங்க பேர்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய செயலாளர் பேரும் அதில் இருக்குது, அந்த ஃபோன் வரிசையில் வருது. அப்போ இதுக்கெல்லாம் நோக்கம் என்னென்னா, ஒரே நோக்கம், எதிர்க்கட்சிகளை நேரடியாக ஜனநாயக முறையில் தோற்கடிக்க முடியாமல் மறைமுகமாக திரைமறைவில் பல வேலைகளை செய்து பல தகவல்களை திருட்டுத்தனமாக எடுத்து அவர்களை தோற்கடிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் தான், வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஒரு அமைப்பை, நாட்டை ஏதோ வகையில் டீஸ்டபிளிஷ் பண்ணிடுவாங்களோ, ஏதோ ஒரு வகையில் வந்து அசைச்சிருவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் யார் யார் மேலே இருக்கோ அவங்களுடைய ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நீங்கள் ராகுல் காந்தி வந்து இந்திய நாட்டுக்கு எதிராக வேலை செய்கிறவருங்கிற முடிவுக்கு வந்துடலாமா? அருண் மிஸ்ரா என்ற நீதிபதி இந்திய நாட்டுக்கு எதிரானவர்னு முடிவுக்கு வந்துடலாமா? பீமா கோரேகானில் இருந்த அந்த இன்டலெக்சுவல்ஸ், லெஃப்ட் இன்டலெக்சுவல்ஸ் 12 பேரை கைது பண்ணாங்க. அந்த சாய்பாபா நடக்கவே முடியாது, அவங்க அவரை இழுத்து அவர் யாராவது தூக்கிட்டு போகணும். சாய்பாபா வந்து கை கால் ஊனமுற்றவர், அவர் நடக்கவே முடியாது. அப்போ அவங்களாம் அந்த தேசத்துக்காக எதிரானவர்களா? அதாவது என்னென்னா, பாஜகவை கேள்வி கேட்டால் தேச விரோதிகளா? முன்னாடி ஆன்டி இண்டியன், நாங்கள் இப்போ ஆன்டி இண்டியன்னு சொல்கிறதில்ல, இந்தியா கூட்டணி வந்ததுக்கப்புறம் ஆன்டி இண்டியன்னு சொல்கிறத விட்டாங்க. அப்போ இது வந்து என்னென்னா ஒரு சாக்கு, இப்படி தேசத்தை பாதுகாப்பதற்குன்னு சொல்வது என்பது சாக்கு. இந்த பேரை தான் ஹிட்லரும் பயன்படுத்தினான். எது கேட்டாலும் ஜெர்மனி தேசியவாதத்தை தான் அவனும் பேசிக்கிட்டே இருந்தான். இங்கேயும் இந்திய தேசியவாதத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ ஒரு சாதாரணமான கேள்வி கேட்குறேன். ஒரு காலத்தில் பெட்ரோல் வந்து சர்வதேச சந்தையில் $142 ஒரு பீப்பாய் விற்கிற பொழுது இந்திய நாட்டில் பெட்ரோல் $72 மேலே இல்லவே இல்லைங்க. இன்றைக்கி வரையில் $71 தான் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய், $71 தான். ஏன் குறைக்கல? இதில் பாதிக்கப்பட்டிருப்பார் பெரும்பான்மை இந்து மக்கள் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி கணக்கு போட்டால் 80% இந்தியாவில் இந்து மக்கள் தான். அப்போ 145 கோடியில் 80% கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ யார் பாதிக்கப்படுறாங்க? விலைவாசி இன்றைக்கி அரிசி விலை, பருப்பு விலை, கோதுமை விலை 13% உயர்ந்திருக்கிறது. கிராமப்புறங்கள்லையும் பணவீக்கம். நம்ம எப்போதுமே கிராமப்புறங்களில் விலைவாசி குறைஞ்சு தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேயும் பணவீக்கம் ஏற்பட்டு மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து விட்டது. அரசாங்கத்தின் கணக்குப்படியே இந்திய நாட்டில் 74% மக்கள் சத்து குறைந்த உணவை சாப்பிடுகிறார்கள். இவர் 80 கோடி பேருக்கு இலவச அரிசி கொடுக்குறார். இப்போ வறுமை எப்படி ஒழிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இவர் வாயாலே 80 கோடி பேருக்கு இலவச அரிசி போடுறேன்னு சொல்கிறார். இன்னொரு பக்கம் அரசாங்கமும் சொல்லுது, யுனைடெட் நேஷன் சொல்லுது, இந்திய நாட்டில் உணவு சாப்பிடுபவர்கள் 74% சரியான சத்துணவு சாப்பிடவில்லை. இதுக்கு என்ன பொருள்? இவைகளில் இருந்தெல்லாம் திசை திருப்புவதற்கு இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். அதுதான் உண்மை. சரி, இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு வேளை ஒட்டு கேட்குது அப்படின்னா, இது முதல் அரசாங்கம் இல்லை. ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கத்திலும் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டிருக்கின்றன. அரசாங்கங்கள் தனக்கு எதிராக யாராவது மாறி விடுவார்களோ என்று எண்ணும்போது ஒட்டு கேட்கிறது சரியா தவறா? தப்பு தான். காங்கிரஸ் ஒட்டு கேட்டிருந்தாலும் தப்பு தான். நீங்கள் அந்த காங்கிரஸ் தப்பு பண்ணிச்சுருந்தாலும் ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்கள் திருத்தணும்ல. நீங்கள் காங்கிரஸே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் காங்கிரஸ் செஞ்சது தப்பு. நான் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஃபோன் மட்டும் ஒட்டு கேட்கப்படவில்லை. இடதுசாரி தலைவர்களுக்கு வருகிற கடிதங்கள், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வருகிற கடிதங்கள் கூட களவாடப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் வந்து உட்காந்து போலீஸ்காரவங்க சில மாதிரி ஒரு லைட்டாக பிரித்து படிச்சுட்டு ஏதாவது டெராகட்ரியாக இருக்கா, தேசத்துக்கு விரோதமாக இருக்கான்னு காப்பி எடுத்துகிட்டு அப்புறம் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவர்கள் செய்ததும் தவறு, இவர்கள் செய்து கொண்டிருப்பதும் தவறு. ஆனால் அவர்களை விட மோசமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள். இப்படி யாரும் ஒரு பர்சனல் மேட்டரில் தலையிட்டது கிடையாது. ஆனால் இவங்க பர்சனல் மேட்டரில் தலையிடுறாங்க. ராகுல் காந்தியோட 3 ஃபோன் இருக்குது, ஐஃபோன் 3மே ஒட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கே ஒரு பயமாக இருக்குது. நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு பேச பயமாக இருக்குது, நம்ம குடும்பத்தில் ஏதாவது உரையாடுவதற்கே பயமாக இருக்குது. அப்படி வந்ததுக்கு பிறகு இவங்களும் ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைங்கிறது தான். ஆனால் இதுக்கு அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது, அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. மேலும் இதை நிரூபித்தது என்பது வெளிநாட்டு நிறுவனங்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ண முடியும்? இல்லை, வெளிநாட்டு நிறுவனங்கள் நிரூபிச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிக்க முடியாது. நியூயார்க் டைம்ஸில் ஒரு செய்தி வந்தது. நியூஸ் கிளிக் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஏதோ பணத்தை மாற்றினாங்கன்னு. அவங்க ஒன்றும் எங்கேயும் பணம்லாம் மாற்றலை, சட்டப்படி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுன்னு அது நியூயார்க் டைம்ஸ் வெளிநாட்டு பத்திரிக்கை தான் எழுதிச்சு. அப்போ நீங்கள் இது வெளிநாட்டு பத்திரிக்கை எழுதிச்சுன்னு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கல, இங்கே நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனால் உங்களை பற்றி யாராவது எழுதுனா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, நம்ம வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கை அது வெளிநாட்டுக்காரன்,
பிபிசியோட ஷார்ட் ஃபிலிம் அது வெளிநாட்டுக்காரன். இப்படி இதெல்லாம் சொல்லி நீங்கள் தப்பிச்சிக்கலாம் முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்னைக்கு யூஎனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? யூஎனோட ரிப்போர்ட்டே வந்து இந்திய நாட்டில் வறுமை அதிகமாக இருக்கிறது என்பது தான். 74% சத்துணவு சாப்பிடலன்னு சொல்கிறது நம்முடைய அறிக்கை இல்லை, யூஎனோட அறிக்கை. இதை அரசாங்கமும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. ஆனால் ஒட்டு கேட்பது மூலம் அரசாங்கம் என்ன செய்யுது? நீங்கள் சொல்றீங்க ஆட்சி இருப்பதற்காக அரசாங்கம் இதை செய்கிறது அப்படின்னு. பொதுவாக அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு வழிமுறையாக இது இருக்கும் பொழுது அது ஒரு ரொட்டீன் ஆகி இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துவோம். நானோ நீங்களோ யாரோ ஒருத்தர் இருக்கான். இந்தியா கூட்டணி என்ன செய்யும் என்று நாங்கள் உரையாடி கொண்டிருப்போம். அதை அவங்க ஒட்டு கேட்கலாம்ல. ஓ இவன் இப்படி பண்ண போகிறான், இவன் ஒரு அஃபென்சிவாக ஒன்று ஆரம்பித்தா டிஃபென்சிவ்க்கு நான் ஒன்று பண்ணணுன்னு இவங்க பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும்ல. அப்போ அந்த ஒட்டு கேட்கறது மூலமாக தானே நடக்கும். இப்போ அதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ விற்பது வாங்குவதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப இலகுவாச்சு. என்ன வேணால் எவன் வேணாலும் எலெக்ஷன் நின்றுக்கடா, ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஆட்சி அமைச்சிக்கிறேன்னு ஆகிப்போச்சு. அந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை எப்படி கையாண்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது சாதாரண ஒரு சட்டமன்றத்திலேயே இப்படி நடந்ததுன்னா இது நாடு முழுவதும் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி விறுவிறுப்பாக இப்பொழுது ஒட்டு கேட்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன அரசாங்கத்துக்கு எதிராக என்ன ஆயிட முடியும்? அரசாங்கம் அப்படி ஒன்றும் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒரு பெரும்பான்மை அரசாங்கமாக இருக்குது. அடுத்த தேர்தலையும் வெற்றி பெறுவார் என்று கருத்து கணிப்பெல்லாம் சொல்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? இல்லை, எந்த கருத்து கணிப்பில் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்த தேர்தலையும் வெற்றி பெறுவார்கள்னு எனக்கு பாஜக வந்து 38% தாங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கு. 62% வெளியே இருக்காங்க. அதனால் இந்தியா கூட்டணி ஒழுங்காக இருந்தாங்கன்னா, நான் எதிர்க்கட்சிக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் எளிமையாக தோற்கடிக்க முடியும். ஆனால் அவர்களை ஒன்று சேர விடாமல் தடுப்பதே இவர்கள் தான். பல பிரச்சனைகளை கிளப்பி, உதாரணமாக இப்போ ராமர் கோயில் ஒருத்தர் போலாங்கிறாரு, போவாங்கன்னாங்கிறார். அதை வச்சே எதிர்க்கட்சிகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு பாருங்கள். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இளைஞர்களை பார்த்து எனக்கு வாக்களிங்கன்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் போன வேலைகள் பல கோடி. அதுக்கப்புறம் ஒரு நாகரிகமான வேலையே கிடையாதுங்க இந்தியாவில். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இருக்குது பாருங்கள். சட்டப்படி வேலை நேரம், சட்டப்படி கூலி, சட்டப்படியான உரிமைகள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அது எம்காம் படிச்சுட்டு எம்டெக் படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களாம் இப்போ பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை கரெக்டாக ஆகிட்டார், பக்கோடா வைக்க வச்சுட்டார் எல்லாத்தையும். நம்ம பிள்ளைங்களாம் இதுனா ஜோமாட்டோ ஸ்விக்கின்னு சொல்லி எல்லாரும் எம்டெக் படித்தவன், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன் ஸ்விக்கியில் வந்து ஸ்கூட்டரில் போய் தோசை விற்றுக்கிட்டு இருக்கான், சாப்பாடு விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி அவர் பேசி இளைஞர்களிடம் வாக்கு வாங்க முடியாது. பெண்கள் உரிமை பற்றி இவங்க பேச முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பெண்கள் உரிமை பற்றி இன்றைக்கி இந்த நிறைய இடங்களில் பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டான்னு சொல்கிறேன். இன்றைக்கி பெண்களுக்கு எதிராக நாடு முழுவதும் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் தான் அதில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை சொல்லி கேட்க முடியாது. விலைவாசியை குறைப்பேன்னு சொன்னாங்க. விலைவாசியை குறைப்பேன் என்று சொன்னது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். விலைவாசி என்றுமில்லாத அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பணவீக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பணவீக்கம் வந்து வெறும் 4% கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. அது 8க்கு போச்சு. இப்போ தான் கொஞ்சம் 5.6க்கு வந்திருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மறுபடியும் ஏறும் என்ற பயத்தில் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டியை கூட உயர்த்தாமல் பயந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பொருளாதாரம் என்பது இவர்கள் கைக்குள்ளே இல்லை. அடுத்தது ஒரு ஈஸியாக மயக்கும் வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். அது நல்லா மோடி பயன்படுத்துகிறார், ஹிட்லர் மாதிரி. அதுவும் எப்படி மயக்கும் வார்த்தைனா, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3வது பெரிய பொருளாதாரமாயிரும். இப்போ 4வது இருக்கிறது யார்? பிரிட்டன் இருக்குது. 5வது இருக்கிறது யார்? ஜப்பான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டு நீங்கள் வந்துடுவீங்களா? அவங்களுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு, நம்ம தனிநபர் வருமானம் எவ்வளவு? நம்ம $2028 $48 தான், 1,78,000 அவ்வளோதான் நம்முடைய தனிநபர் வருமானம். அவங்களாம் எவ்வளவு? $10,000 $20,000 அவங்களோட தனிநபர் வருமானம். வெறும் ஜிடிபியை வைத்து மட்டுமே கணக்கு போட முடியாது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து தான் கணக்கு போடணும். அப்போ வந்து என்னென்னா ஒரு எம்டி ஸ்லோகன், நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி, அடுத்தது 3வது உலக மிகப்பெரிய பொருளாதாரம். இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒழுங்காக சோறு கொடுத்து, ஒழுங்காக படிக்க வச்சு, ஒழுங்காக உடை கொடுத்து, ஒழுங்காக வேலை கொடுத்தீங்கன்னா இந்தியா தான் நம்பர் 1 பொருளாதாரமாக மாற முடியும். சீனாவை போட்டி போட்டு பின்னுக்கு தள்ள முடியும். ஆனால் இந்திய நாட்டில் அடிப்படை வசதிகளே செய்யலை. நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில் வந்து குடியிருக்க வீடு இல்லை, ஆனால் சிமெண்ட்டு உற்பத்தி என்ன குறையுது. ஒரு பக்கம் வீடு இல்லை, ஒரு பக்கம் கட்டிக்க ஆடை இல்லை, இன்னொரு பக்கம் துணி ஆடைக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிற பொழுது ஆடை உற்பத்தி குறைகிறது. இதுதான் முரணான விஷயங்கள் இந்திய சமூகத்தில். அதே மாதிரி உணவுப் பொருட்கள், சாப்பிட்ற உணவின் அளவு குறைந்து விட்டது என்று அரசாங்கம் சொல்கிறான். ஒரு காலத்தில் 500 கிராம் அரிசி சாப்பிட்டவன் இப்போ 460 கிராம் தான் அரிசி சாப்பிட்றாங்கிறான். அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. நீ இந்து,
நான் முஸ்லீம், அவன் கிறிஸ்துவன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்வால்கர் அவர் வந்து அவர் அவர் தான் எழுதினவர் ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை, சவர்கரும் கோல்வால்கரும். அந்த கோல்வால்கர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இந்த திரிசூலம்னு ஒன்று வச்சுருக்காங்க பாரு, அதில் 3 கூர்முனைகள் இருக்கிறது. 3 கூர்முனை என்னென்னா, ஒன்று முஸ்லீமுக்கு எதிராக, இன்னொன்று கிறிஸ்தவருக்கு எதிராக, இன்னொன்று கம்யூனிஸ்ட்டுகளுக்கு எதிராக. ஏன் 3 பேரையும் கொள்ளணும்? 3 பேர் வெளிநாட்டு தத்துவத்தை பேசுகிறவன். ஏன்னா 3 பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவன். ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வெளிநாட்டுக்காரன்லாம் கிடையாது. இங்கே இருக்க ராமசாமி குப்புசாமி தான் முஸ்லீமாக மாறி இருக்கான், கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகளை ஏன் கொள்ளணும்? அவன் இவங்களுக்கு ஆதரவாக மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம்னு பேசுகிறான், அதனால் அவனை கொள்ளணும்னு சொல்லி விளக்கமே சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்தியா போய் கொண்டிருக்கிறது. ஹிட்லரும் இப்படி தான் பண்ணார். அவரும் தேர்தலில் ஜெயித்தார், 2 தேர்தலை தொடர்ந்து வெற்றி பெற்றார் அவரும். அதனால் வந்து வெற்றி பெறுவதனாலேயே அந்த கட்சி செய்வதெல்லாம் சரி என்று சொல்ல முடியாது. இன்றைக்கி வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாவே அவங்க ஆட ஆரம்பித்து விட்டார் என்று பொருள். அந்த ஆட்சி பயப்பட ஆரம்பித்து விட்டது. இல்லைனா நேரடியாக மோதி தோற்கடிக்க முடியாமல் மறைமுகமாக வேவு பார்த்து தோற்கடிக்க முடியுமா என்ற முயற்சியிலே அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து கூறியமைக்காக திரு துரைபாண்டி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.